வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஃபெஸ்டிவல் டைம்ன்றனால நான் வரிசையாக ஸ்வீட் ரெசிபி தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறையா பேர் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நிறைய பேருக்கு இது தெரியாது இது இவ்வளோ ஈஸின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்துடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன், ஸோ 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சாஃப்ட்னஸ்க்காக. 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 கப் மைதா மாவுக்கு உங்களுக்கு 4 பாதுஷா கிடைக்கும். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஈவனாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம இதில் பால் சேர்க்குறோம். ரொம்ப பால் தேவைப்படாது. எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் தேவைப்பட்டுச்சு 1/2 கப் மைதா மாவுக்கு. ஸோ இதை ரொம்ப சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு லேயர் லேயராக வரும், இல்லாட்டி சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கணும். அப்போ தான் பாதுஷாலேயும் உங்களுக்கு லேயர் லேயராக இருக்கும், ஜீரா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் சேர்ப்பாங்க. நம்ம அந்த பாகில் பாதுஷாவை ஜஸ்ட் முக்கி தான் எடுக்க போகிறோம், ஊற வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் லெமன் ஜூஸ் வினிகர் எதுவும் சேர்க்காமல் விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அந்த லெமன் ஃப்ளேவர் வரும். லைட்டாக பிசு பிசுப்பு வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாதுஷா ரெடி பண்ண போகிறோம். 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாவை உருட்டிக்கோங்க. இது நம்ம ரொம்ப சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கோம், அதனால லைட்டாக கீரல் விழ தான் செய்யும். அது பரவாயில்ல, பாதுஷாவில் எப்போவுமே அது இருக்கும். இப்போ உருட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு 4 பீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம்.
இதே மாதிரி நம்ம ரவா ஜாமுன் பண்ணியிருக்கோம். இதே மெத்தட் தான், ஆனால் அளவு தான் வேறு. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபி தான், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து ஜீராவில் போட்டுருங்க. ஜீரா கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாகவே சர்க்கரை பாகு உறிஞ்சிடும். இது ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இதை தனியாக எடுத்துடலாம். நம்ம சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளாஸியாக செமையாக இருக்குது. உள்ளே நல்லா பாகெல்லாம் இறங்கி ஜூஸியாக கடிக்கும் போது சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.